உள்ள வா ரோஹிணி. எப்படி இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. தெரியும் ஆண்டி, நீங்களும் என் மேல கோவமா இருக்கீங்க. சொல்லிட்டியேம்மா. தப்புதான் ஆண்டி, உங்களை பார்த்து சாரி கேட்க தான் வந்தேன். ரியலி சாரி. மனோஜை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். புரியுது. 1000 பொய்ய சொல்லியாவது கல்யாணம் பண்ணணும்னு விஜயா இப்பெல்லாம் உங்ககிட்ட சரியா பேசுறது இல்ல போல இருக்க. ரொம்ப நல்லா பேசுறாங்க ஆண்டி. தினமும் என்ன திட்டிக்கிட்டே தான். அதுவும் உன்னை ரொம்ப நம்புனாமா. அவங்கள சமாதானப்படுத்த எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆண்டி. ஆனா தூக்கி வச்சு கொண்டாடுவா, குடிக்கலனா தூக்கி போட்டு மிதிச்சிருவா. அதுதாம்மா அவ குணம். எனக்கு வர கோவத்துக்கு அவளை புடிச்சு திட்டி விட்டுறலாமான்னு. அவ உன்னை இங்க பார்த்தா அதுக்கு வேற சத்தம் போடுவா. ஆமா ஆண்டி, நான் இங்க வந்தது தெரிஞ்சா சீக்கிரம் போ. கூட அவங்கிட்ட சில்லறை இல்லையா? எடுத்துட்டு வரேன். பார்வதி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தேன். நீ இந்த கேரள சாமியாரை பத்தி சொன்னல, சாமியாரை நான் பார்க்கணும். அந்த பார்லர்காரி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அவளால தினம் தினம் நான் வீட்டுல அவமானப்படுறேன். விரட்டணும். ஆனா அவளை நம்ப முடியாது. மனோஜ் மனச மாத்தவ என்னென்னவோ பண்றா. அதுக்குதான் நான் அந்த சாமியாரை பார்க்கணும்னு சொன்னேன். அவளையும் மனோஜையும் பிரிக்கிறதா நான் முடிவுக்கு நிஜமான பணக்கார பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பாவி, நீ எல்லாம் ஒரு மாமா வாங்குற மாதிரியா? ஒரு கடையில சரியில்லைன்னா இன்னொரு கடையில வாங்குறதுக்கு உன் பையனோட வாழ்க்கை அவ்வளவு பண்ணி. அப்பா, விஜயா ஒரு வழியா போயிட்டாங்களாமே. இரு இரு இரு, கோவப்படாத. எனக்கே இந்த விஜயா ஏன் இப்படி பண்றான்னு ஒண்ணுமே புரியல. அப்படி ஹெல்ப், விஜயாவை சாமியார் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்றியா? விஜயா என்ன விட மாட்டா, நச்சரிச்சிருவா. என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு? நானும் அவரை பார்க்கணும். நீ எதுக்குமா அவரை பார்க்கணும்? அவங்க பண்ற வசியம் சாமியார் கிட்ட போறதே பெட்டர்ல. ஓ, நீ அப்படி வரியா? சரி, நான் சாமியார் கிட்ட பேசிட்டு உன்கிட்ட வரலாங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தா அங்க உங்களுக்கு ஸ்பெஷலா பால்கோ வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதாங்க. ஓ, எனக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்புறம் நான் எதுக்கு வந்தேன்னா பால்கோவா கொடுக்க தானே? இல்ல இல்லைங்க, வேற விஷயம். செகண்ட் ஹேண்ட் ஃபிளாட் ஒன்று விலைக்கு பார்த்துருக்கேன். நீங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா பேசி முடிச்சிடுவேன். நான் எதுக்கு போறதே நீங்க தானே. வித்யா, நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ணேன். இருங்க, நான் காஃபி. இல்ல காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன நீங்க என் லவ்வுக்கு எவ்வளவு ஐடியா கொடுத்திருக்கீங்க. இங்க வரும்போதெல்லாம் டீ காஃபி கூட குடிக்காம போறீங்க. எப்ப கல்யாணம்? அதெல்லாம் சீக்கிரமே நடந்துரும். நாளைக்கு ஒரு ஃபிளாட் படி அவர் ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னாருன்னு, அதுக்கு தான் நாளைக்கு ஒரு ஃபிளாட் பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷங்க. பார்க்கணும். நான் எங்க வந்து பார்க்கணும்? நீங்க வாங்குங்க, நான் வீடு அப்புறம் என்னென்ன பேசிக் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஆனா பரவாயில்ல. கல்யாணம் ஆகி கூட்டிட்டு போற பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற போதுங்க. அவர் நல்லவரா தான் இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, ரொம்ப இன்னசென்ட் வேற. சரிங்க, அப்ப நான் கண்டிப்பா வரேன். ரோஹிணியும் வர சொல்லிடுங்க. இல்லங்க, ரோஹிணி இப்போதைக்கு உண்மை முன்னாடியே தெரிஞ்சும் நீங்களும் மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? நான் என்ன மீனா பண்றது? ரெண்டா கரெக்டா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா. அந்த கறிக்கடை மணி உங்க கண்ணுல மாட்டிக்கிட்டாரு. உன் மறைக்கலையே. வா ரோஹிணி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? என்னடி உன் ரூட் மாறுது? எந்த ரூட் மாறுது? ஆபீஸ்க்கா? நான் இருக்கேன், ஆனா உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அத தான் சொன்னேன். ஓ, மீனா வந்துட்டு போற. உன்னை பார்க்க வந்ததா சொல்லிட்டு போறா? ஒண்ணுலடி, எங்க லவ்வுக்கு ஐடியா கொடுத்தது மீனா தானே. யூஸ் பண்ணலாமேன்னு அத பத்தி பேசுறதுக்காக தான் அவங்கள வர சொன்னேன். இங்க பாரு, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா மீனா